கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. பாருங்க, ஆண்டவருடைய வசனம் விதமாய் சொல்கிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, என் ஜெபத்துக்கெல்லாம் பதில் வரவே மாட்டேங்குது, ஆண்டவர் பாக்குறாரா பாக்கலையா, என்னுடைய புலம்பல் ஆண்டவருக்கு கேக்குதா, என்னுடைய ஏக்கங்கள் ஆண்டவருக்கு புரியுதா, என்னுடைய ஜெபத்துக்கு எப்பதான் பதில் வரும் அப்படின்னு சொல்லி சில பேர் என்னை கடவுள் வந்து பாக்குறாரா, அவர் என்ன பாக்குறாரா பாக்கலையா அப்படின்ற மாதிரி எல்லாம் சில பேர் புலம்புறீங்கல்ல. அது ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கண் எப்பவுமே உன் மேல நோக்கமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. பாருங்க, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறது. அப்போ அவருடைய செவிகள் உங்களுடைய ஜெபத்துக்கு அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ அப்படின்னு சொல்லி வசனம் வருது இல்லைங்களா. அப்போ அவர் கண்ணை படைச்ச தெய்வம் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு காதை கொடுத்த தெய்வம் அவர் உங்க ஜெபங்களை அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஆனா அடுத்தது சொல்லுகிறது பாருங்க, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போ ஒருவேளை நம்ம சிலருடைய ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. ஏன் அப்படின்னா, ஜெபமும் பண்ணுவாங்க, கர்த்தருக்கு விரோதமான சில காரியங்களும் செய்வாங்க. அப்படி ஒருவேளை இருந்தது அப்படின்னா, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தர் விரோதமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனம் வருது. அப்போ கடவுளுக்கு விரோதமான காரியங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, நம்மை நாமே அதை ஆராய்ந்து அதை நிதானித்து பார்த்து சரி செய்யும் பொழுது நீதிமானுடைய ஊக்கமான ஜெபத்திற்கு, ஊக்கமான வேண்டுதலுக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கிறது. அப்போ தீமை, நமக்குள்ள தீமைகள் இருந்துச்சு அப்படின்னா நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமே ஆனால் நாம் நியாயந்திருக்கப்படும் சொல்லிதான் வாசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்குள்ள ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் ஒருவேளை இருந்தால் அதை அகற்றிவிட்டு நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து உங்கள் இருதயத்திற்கு சமாதானத்தை தந்து உங்கள் குடும்பத்திலே நிம்மதியாய் வாழ தேவன் நிச்சயமாய் கர்த்தர் உதவி செய்ய அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் உங்களுடைய ஜெபத்துக்கும் வேண்டுதலுக்கும் அவர் கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவா, நல்ல வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் ஆண்டவரே ஜெபம் செய்து, ஆண்டவரே வேண்டுதல் செய்து சோர்ந்து போய் காணப்படுகிறார்களோ, இன்னும் என் ஜெபத்துக்கு பதில் வரவில்லையே, என்றைக்கு என் வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் என்று ஆண்டவரே உண்மையே நோக்கி கொண்டிருக்கிற உங்களுடைய ஜனங்களை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்த்து, ஆண்டவரே உமக்கு விரோதமான காரியங்கள் ஒருவேளை அவர்களுக்குள்ளே இருந்தால் ஆண்டவரே நீர் அதையெல்லாம் அவர்களை விட்டு எடுத்து போட்டு தீவிரமாய் நீர் அவர்களுடைய ஜெபத்துக்கும் வேண்டுதலுக்கும் நீர் பதில் தந்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, நீங்க சொல்லி இருக்கிறபடியே ஆண்டவரே நீதிமான்களுடைய ஜெபத்திற்கு உங்களுடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய செவிகள் கவனமா இருக்கிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். சுவாமி ஐயா, பிள்ளைகள் ஊக்கமாய் ஏறெடுக்கிற உங்களுடைய ஜெபங்களுக்கு ஆண்டவரே நீதிமான்களுக்கு தகப்பனே நீர் பதில் தந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, நீ சொன்ன இந்த வசனத்தின்படியே ஆண்டவரே அப்பா, உங்களுடைய கண்களும் உங்களுடைய செவிகளும் கவனமாய் நோக்கமாய் இருந்து உங்களுடைய ஜனங்களுக்கு நீர் பதில் கொடுத்து தலை நிமிர்ந்து நடக்க செய்த உடைய மகாபெரிய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்டவர்களும் பதில் தந்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், நிச்சயம் பதில் தருவார். சோர்ந்து போகாதீர்கள். God bless you.